சினிமால யூடியூப் சேனலோட நாங்க நினைஞ்சிருக்கிறோம். நிறைய விஷயங்களை வந்து ஒரு டைமும் சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சொன்னா ரீட்வீட் அப்படின்ற ஒரு ஷோ மூலமா வந்து நிறைய தமிழ் சினிமால இருக்க முக்கியமான விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கவர் தான் தங்கம். ஸோ தங்கம் சார் வந்து இன்னைக்கு இந்த ப்ளூ ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் வந்து அதை வந்து இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட படம் அப்படின்னாலே அவங்க தயாரிப்பு படம்னாலே சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய உந்து சக்தியோடு தான் அந்த படங்களை பண்ணுவாங்க. ஸோ ரஞ்சித் சார் அவருடைய படம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து முரண்பாடான சில விஷயங்களா இருக்கும். நிறைய பேர் வந்து கொண்டாடுவாங்க, நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தங்கம் சார் பார்வையில வந்து இந்த படம் என்ன மாதிரி இருக்கு, பொதுமக்களுக்கு எப்படி போய் சேரும், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு படத்துல எடுத்துக்க இந்த கான்செப்ட் வந்து எதை குறிக்குது, என்னத்தை மையப்படுத்தி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றத நாங்க கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். இப்போ இந்த ப்ளூ ஸ்டார் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஜாதி அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா இல்லைன்னா சமூகத்துக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து அடுத்த காலத்துக்கு போகணும் அப்படிங்கக்குள்ள ஒரு கிரிக்கெட் போட்டியில கூட இந்த மாதிரியான சில அரசியல் சார்ந்த சில விஷயங்கள், சாதி அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரி படத்துல காட்டியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? முரண்பாடான கருத்து எதுவும் இருக்கா? முரண்பாடு இல்ல, நம்ம தான் முரண்பாடா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ல நமக்கான எதிரி யாரு அப்படின்னு தெரியாம தமிழருக்குள்ளேயே ஜாதி ரீதியான மோதலை உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு பொது எதிரியா நம்ம இந்த படத்துல வந்து அதை கரெக்டா அட்டன் பண்ணிருக்கிறாங்க. நம்மளுடைய பொது எதிரி யாரு அப்படின்றத ரொம்ப அழகா அட்டன் பண்ணிருக்கிறாங்க. தமிழர்கள் எல்லாமே ஜாதியாகவும் ஏற்றத்தாழ்வுகளோட ஒருத்தர் பிடிக்காம அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு குழுவா தனித்தனியா இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் அந்த கதையில இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பொது எதிரி யாருன்னு இந்த படம் ரொம்ப இந்த நேரத்துல இப்படி ஒரு படம் ரொம்ப அவசியமான ஒரு படமா இருக்குது. ஓகே சார். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒண்ணு சமூக நீதி அப்படி இல்லைன்னு சொன்னா தலித் அரசியல் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பொதுவான ஒரு கருத்து இருக்கு. ஆக இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி செல்வராஜோடைய பரியேறு பெருமாள், அப்புறம் வந்து நிறைய படங்களோட அந்த மாதிரியான சாயல் இருக்கா இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு சமூக நீதி பேச படமா இருக்கு சார்? சமூக நீதி பேச, அதாவது சமூக நீதி ஏற்றத்தாழ்வுகளை, மனிதக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை, அதாவது குறிப்பா இது என்ன பிரச்சனைன்னா தமிழ் சார்ந்து அதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள்லாம் இருக்குல்ல, அவங்க அடிச்சுக்கிறாங்கல்ல. அப்போ இவங்க என்னன்னா நமக்கு இப்போ நம்ம ஏன் இப்படிலாம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதை நம்ம இழக்கிறோம், நம்மளுடைய திறமைகளை நம்ம கிரிக்கெட் மூலியமா நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதெல்லாமே இங்க புறக்கணிக்கப்படுது. நம்மளுடைய சண்டைக்குள்ள நம்மளுடைய திறமைகள்லாம் மறைக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல பண்ணிருக்கிறாங்க. வழக்கமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா தமிழ் ஜாதிக்குள்ளேயே கதைகள் பண்ணி அவங்களுக்குள்ளேயே கான்ட்ரவர்சி மாதிரியான விஷயங்கள். ஆனா இது அப்படி இல்லாம இந்த படம் கிரிக்கெட் மூலியமா நேரடி பொது எதிரி யாரு அப்படின்ற விஷயத்தான் இந்த படத்துல மையப்படுத்தி பண்ணிருக்கிறாங்க. இந்த படத்துக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்குள்ள. ஸோ பாத்தீங்கன்னா இயக்குனர் ஜெயக்குமார் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இல்ல அசோக் செல்வன் சாந்தனு 2 பேர் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இல்ல 2 பேருடைய ரோல் என்ன மாதிரி பிளே பண்ணிருக்காங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு வாழ்வியலை காட்டியிருக்காங்க, ஒரு காதலை காட்டியிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டியிருக்காங்க, 2 சமூகத்துக்கு இடையில இருக்க முரண்பாடுகளை காட்டியிருக்காங்க. இது வந்து இந்த விளையாட்டு சார்ந்த இந்த அரசியல் விஷயத்துல வந்து எப்படி சாதி அரசியலோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து இந்த கதை வந்து புனையப்பட்டது கதையே கிடையாது. இது ரியல் லைஃப்ல நடந்த அந்த அரக்கோணத்துல டைரக்டருடைய பிரதருக்கு நடந்த கதைகள் தான் அது. அவரோட பிரதருக்குள்ள நடந்த கதையை அதை அவரு கதையா உள்வாங்கி அதை திரைக்கதை அமைச்சு அதுக்குள்ள அவர் கண் முன்னாடி நடந்த சில சம்பவங்களை மையப்படுத்திதான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஆக்சுவலா வந்து அவர் வந்து ரஞ்சித்தினுடைய நெருக்கமான ஃப்ரெண்ட், பர்சனல் ஃப்ரெண்டுன்னா சிலர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பர்சனலா ஒரு ஃப்ரெண்டு ஜெயக்குமார். அது 2 பேரும் இவங்க எல்லாமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சவங்க, ஆர்ட் ஃபைனான்ஸ்ல தான் படிச்சவங்க. இவர் வந்து சினிமா துறைக்கு போகணும், ரஞ்சித் சார் வந்து சினிமா துறையில போய் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஏம் பண்ணி போறாரு. இவங்க எல்லாம் அனிமேஷன்ல பெருசா நம்ம சாதிக்கணும், அனிமேஷன் மூலியமா நம்ம பிரபலம் அடையணும், இப்படிதான் அவங்களுடைய பயணம் இருக்குது.
3000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இவங்கெல்லாம் ஜெயக்குமார் சார்லாம் வந்து 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க. அப்புறம் அவருக்கு சரியா அனிமேஷன் அந்த வாய்ப்பு எதுவும் கிடைக்காதனால ரஞ்சித்துக்கிட்ட உதய இயக்குனராக சேர்றாரு. சேர்ந்ததுக்கு பிறகுதான் அவங்களோட 2 படம் ஒர்க் பண்றது. அதுக்கு பிறகுதான் நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சரி நான் சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க நட்பு ரீதியா இப்படி சொன்ன உடனே சரி பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி ஆரம்பிச்சதுதான் அந்த படம். இது என்னன்னா இந்த கதைக்குள்ள எல்லாருக்குமே கிரிக்கெட் ஆட தெரியணும். எல்லாருக்கும் நிஜமா ஏன்னா அசப் சார் நல்லா கிரிக்கெட் ஆடுவாரு, சாந்தூரும் நல்லா கிரிக்கெட் ஆடுவாங்க, பிரித்திபூரும் நல்லா கிரிக்கெட் ஆடுவாங்க. இவங்க எல்லாமே யாரோட கூட எல்லாம் விளையாடி இருக்காங்கன்னா அஸ்வின் கூட விளையாடி இருக்கிறாங்க. கிரிக்கெட் பிளேயர் ஸ்பின்னர் தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காருல்ல, அவரு கூட எல்லாம் இவங்க விளையாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க அந்த மாதிரி நல்லா கிரிக்கெட் ஆடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய டைரக்டர் என்ன பண்ணிருக்காரு, நீங்க ஆன வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாம் அவர் பார்த்துட்டு தான் அந்த படத்தை அவங்கள கமிட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க ஏன்னா இவங்க ஆடின கிரிக்கெட்டும் அந்த கதையில ஆடுற கதாபாத்திரோட கிரிக்கெட் ஸ்டைலும் வேற. ஓகே. லோக்கல்ல எப்படி ஆடுவாங்க, லுங்கி கட்டிக்கிட்டு பேடு கட்டி விளையாடுவாங்க, லுங்கி கட்டிக்கிட்டு பேடு கட்டி விளையாடுவாங்க, செருப்பு போடாம விளையாடுவாங்க. இவங்க ஸ்டைலிஷா இருக்கும் இவங்க கேம். அதாவது ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடுறவங்களுடைய கேம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். இவங்களுக்கு அப்படிலாம் இருக்காது. இது ஒரு முரட்டத்தனமான கேமா இருக்கும். அந்த அவங்க அடிக்கிற ஷாட்டும் பாத்தீங்கன்னா எந்த விதிமுறைக்குள்ள வராது. அது வேற நுணுக்கமா இருக்கும். அவங்க அடிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இது அவங்களுக்கு வந்து இவங்க எப்பவுமே ப்ரொஃபஷனல் ஆடுற கிரிக்கெட் பிளேயர்னால அந்த இதுக்குள்ள அவங்க டிராவல் ஆகி அவங்கள பார்த்து அவங்க கூட பழகி அவங்க கூட விளையாண்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த கலர் அவங்க அந்த டோனே அவங்க அப்பதான் வருது. இப்படிதான் இயக்குனர் வந்து அவங்கள பயிற்சி பண்ணி கிரிக்கெட் பிளேயரா உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு பொதுவா ஒரு ஊர் சைட்ல ஒரு கிராமத்துல இருக்க ஒரு கிரிக்கெட் பிளேயரா வரணும்னா எந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஆமா 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 ஆமா. ஓகே சார். இப்போ கிடைச்ச ஒண்ணு சார், இப்போ ரஞ்சித் சார் அவருடைய படங்கள் அப்படின்னா அவருடைய அந்த தலித் அரசியல் அப்படின்றதையும் தாண்டி அவர் சமூக சார்ந்தவங்களுக்கு மட்டும் அதிக முன்னுரிமை தராரு, மற்றவங்களுக்கு தாரதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் தாண்டி அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதோ அவங்க சமூகம் சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டுமே மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கு. மற்ற மாதிரியான ஒரு படங்கள் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து தமிழ் சினிமாவோட ஃபியூச்சருக்கு வந்து இந்த மாதிரி படம் பண்றது வந்து எந்த அளவுக்கு சார் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்கும்? ஏன்னா மற்றவங்க மத்தியில வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரிக்கு இவருடைய படங்கள் வந்து பேசப்படும். இல்ல இப்ப என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளதான் அவருக்கு வந்து இயக்குனர் ஆக்குறாரு அப்படின்னு. ஆதிசர்லியராஜி வந்து வேற ஒரு பிரிவை சேர்ந்தவர். அவரு இவரோட சமூகம் கிடையாது. அவங்களும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான். பட் ஆனா வேற சமூகம். ஆதிசர்லியராஜி வேற சமூகம். அப்போ நம்ம அந்த குற்றச்சாட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவரு என்ன யோசிக்கிறாருன்னா தலித் சினிமா அவர் ஒரு ஐடியாலஜில இருக்கிறார். இந்த ஐடியாலஜில யாரு பேசினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அதுதான் பிரச்சனையே தவிர ஆளுங்களை பார்த்து படம் கொடுக்கறது கிடையாது. அவருடைய ஐடியாலஜிக்குள்ள அவங்க கதை சொல்லணும். அதுதான் அவருடைய ஐடியாலஜிக்குள்ள யாரு கதை சொன்னாலும் அவங்க வந்து இந்த கேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இத்தனை ஆண்டு காலமா தமிழ் சினிமால ரஞ்சித்துக்கு வந்த பிறகுதான் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு கதை ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. கதை கூட இப்படி ஒரு கதைனாவே கேட்க கூட மாட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். ஆனா இன்னைக்கு இது மாதிரியான கதைகளுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்க்கறாங்க. கமர்ஷியலா சக்சஸ் ஆகுது. அப்புறம் வியாபாரமா அது ஒரு ஒரு உறுதியை தருது அப்படின்னு தான் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கதை பண்ணலாம். அது கமர்ஷியல் தானே சினிமா, ஒரு காசு வரணுன்றது தானே. அப்போ இன்னைக்கு அது இதன் மேல இந்த குதிரை ஓடுது. அதனால இந்த மாதிரியான கதைகள் இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு காலகட்டத்துல நிறைய படம் பார்த்துருப்போம். நம்ம மதுரை சார்ந்த கதைகள் எவ்வளவோ கதைகள் வந்துருக்குது. அப்பெல்லாம் அந்த விமர்சனமா வரல, யாரும் கேட்க. சார் ஒரு விஷயம் ஞாபகம் வர கேட்க, நீங்க சொன்னீங்க இப்ப மதுரை சார்ந்த சில படங்கள் சில கேஸ்ட் படங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த ஜாதி அரசியல் வந்து அதிகமா பேசப்படல.
அப்போ வந்து இப்போ நடக்கிற மாதிரி சோசியல் மீடியால நிறைய ஜாதி பத்தியான விஷயங்கள், தலித் அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இப்படி எதுவுமே நடக்கல. ஆனா இந்த மாதிரி படங்கள் வாழ டைம்ல நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்களும் திருப்பி ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஒரு போர்க்குடி தூக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லையா? நீ சொல்றது கரெக்டு தான். ஆனா எல்லாம் பாத்துங்க, அதாவது அந்த மாதிரி காலகட்டத்துல யாருமே விமர்சனம், வேற யாருமே விமர்சனம் பண்ணிருக்காங்களா? இல்ல, யாருமே விமர்சனம் பண்ணல. தேவர்மாதன் படம் வந்து நான்லாம் கைத்தட்டி நிறைய எல்லாருமே கைத்தட்டி அது ஒரு ஜாதி படமாலாம் பார்க்கவே இல்லை. ஏன் ரஞ்சித் படம் பண்ணா மட்டும் யார் ஜாதி படமா பாக்குறீங்க? ஆனா அந்த இப்ப சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப ரஞ்சித் சாரோடைய படங்கள் அப்படின்னு ஜாதிய படமா இருக்கு அப்படின்னு ஒரு முத்திரை தானே இருக்கு. சோ அவங்க வந்து அவங்களுடைய ஜாதியை சார்ந்த படங்களா தலித் அரசியல் தானே பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு படமா சொல்ல மாட்டேன்றாங்க இல்லையா? அதுவும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. இல்ல இப்போ பேசுறாங்க. அதாவது அன்னைக்கு காலகட்டத்துல அதாவது நான் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் என்னன்னா, அந்த காலகட்டத்துல யாருமே பேசலையேன்ற, அதாவது எதிர்நிலை பேசல. அப்போ இந்த சினிமா வருதுன்னு சொன்ன உடனே அது வந்து அது என்ன மாதிரியான மனநிலை, இதை ஏத்துக்கிற மனநிலை அவங்க. அப்போ அந்த ஜாதியரோட படங்கள் வரும்போது அதை நம்ம பார்த்து கொண்டாடின காலம் வேற. ஆனா இப்ப இப்படி ஒரு படம் வரும்போது அதை ஏன் கொண்டாட மாட்டாங்கன்றது வந்து இயல்பிலேயே அவங்களுக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கிறதுனால அது அந்த சிந்தனை அவங்களுக்கு தோணுது. அதுதான் பிரச்சனையே தவிர இது ஒரு கலை படைப்பா ஒரு கலை இலக்கியமா ஒரு வாழ்வியலா பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஓகே சார், நன்றி. இறுதியா நம்ம வந்து இந்த ப்ளூ ஸ்டார் மூவி பப்ளிக்கு வந்து எந்த அளவுக்கு போய் சேரும், எப்படி போய் சேரணும், அதுல என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்ல போறீங்களா? இல்ல ஒன்னும் இல்ல. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீ இப்ப கேட்டீங்களே, இப்ப இன்னைக்கு என்ன கேட்டீங்க, இது ஒரு ஜாதி படமா, எல்லாமே விமர்சனமான ஒரு மதுரை சார்ந்த படங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஒரு காலத்துல வந்தது. ஏன்னா இப்போ வந்து ஜாதி படம் அவங்க எல்லாம் முத்திரை குத்தி பேசுறாங்களே, இந்த படத்துக்கு அப்படி ஒரு முத்திரை குத்த முடியாது. ஏன்னா தமிழ் சமுதாயமா அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. தமிழருக்கு கீழ்த்தெரு மேல் தெரு எல்லாமே தமிழுக்குள்ள இருக்கிற உட்பிரிவுகள் தான் எல்லாமே. அப்போ அவனுக்கு ஒரு புதிய எதிரி இருக்கிறான். அந்த புதிய எதிரி யாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இது ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப அவசியமான ஒரு திரைப்படமா இருக்குது. அதுல ஒரு பாடல் வரி ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம காது மேல கால் பட்டு ராமன குலமைன்னு ஒரு சாங். ரொம்ப ராமன் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த சூழ்நிலைக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ராவண குலமே அப்படின்னா அது யாரு? தமிழர்களை தான் குறிக்குது. தமிழருக்கு குறிக்குது. ஏன் குறிக்குதுன்னா இன்னைக்கு அவசியம் இருக்குது. நம்ம யாரை கொண்டாடுறோம்? நம்ம எதிரியை தான் நம்ம கொண்டாடணும். நம்ம மேல எப்படி ஒரு காலத்துல இன்னி வரைக்கும் இந்திய திணிச்சிட்டு இருக்கிறாங்களோ அது போல இப்போ ராமர் பிரிக்கிற வேலைய அதுவும் சினிமா துறையில இருக்கிறவங்களே, மக்கள் கொண்டாடுற சினிமா துறையில இருக்கிறவங்களே அந்த வேலையை செய்யறாங்கன்றதுதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஓகே சார், ஓகே சார், நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஸோ இது போல நாமளும் நிறைய விஷயங்களை வந்து சினிமாலையூடாக நம்ம பாட்காஸ்ட்ல பேசலாம். இன்னைக்கு வந்து ப்ளூ ஸ்டார் படம் பத்தி தங்கம் சார் அவர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இன்னும் ஏனைய படங்கள் சார்ந்த சில அப்டேட்ஸையும் நாங்கள் அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம். நன்றி.